வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிஎன் செட் எக்ஸாம் எழுத போகிறவங்க டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதலாமா, அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டிஆர்பி ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த டிஎன் செட் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், என்ன பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம், அதாவது எம்எஸ் யூனிவர்சிட்டி நடத்தும் இந்த செட் எக்ஸாமில் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ அதில் ஒரு சின்ன கண்டிஷன் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4/8/2024 இந்த டேட்டுக்குள்ளே இந்த செட் எக்ஸாம் இவங்க வந்துட்டு பாஸ் பண்ணி இருக்கணும். சரிங்களா? செட் எக்ஸாம் இவங்க வந்துட்டு பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு எலிஜிபிள் இல்லையா? அப்போ ஒன்லி இஃப் தே பாஸ் த டிஎன் செட் எக்ஸாம் ஆன் ஆர் பிஃபோர் 4/8/2024. அப்போ இந்த செட் எக்ஸாம் இந்த ஜூன் மந்தில் நடத்தி அடுத்தது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்தில் ரிசல்ட் வெளியிடுவது என்பது ஒரு சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் இப்படி உடனே ஒரே மந்தில் ஒரு 1 or 2 monthஸில் ரிசல்ட் வந்துட்டு இன்னும் யாருமே போட்டதில்லை. அதனால் இந்த டேட்டுக்குள்ளே முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த எக்ஸாமுக்காக என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் சீக்கிரமாக அவங்க வந்து அப்லோட் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/5/2024. அப்போ நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலே போதும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டீங்க, நிறையா மார்க்ஸ் வந்துட்டு அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு நீங்கள் போவீங்க. அப்புறமா அந்த இன்டர்வியூவில் நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு ரெடியாக இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். அப்போ இதில் வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது recruitment for the post of assistant professor in government arts and science colleges and government colleges of education in the Tamil Nadu Collegiate Educational Service. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் டேட் வந்துட்டு 29/4 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு 15 to 16 days வந்துட்டு இந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/5/2024 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த செட் எக்ஸாம் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னும் ஒரு 15 days கிட்ட டைம் இருக்குது. இந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க, பாஸ் பண்ணவங்க மட்டும் இல்லை, அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதலாம். அப்போ எழுதுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த 14/8க்குள்ளே என்ன பண்ணிக்கணும், அவங்க அதாவது 4/8க்குள்ளே அவங்க வந்துட்டு இந்த செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க வந்துட்டு எலிஜிபிள். சரிங்களா? அப்போ இதில் வேறு என்ன கொடுத்துக்கிறாங்க, ப்ரொவிஷன்ஸ் வில் பி மேட் இன் த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் கேண்டிடேட்ஸ் டு அப்லோட் தயர் டிஎன் செட் 24 கேண்டிடேட்ஸ் சர்டிஃபிகேட் இன் த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் பை தி எம்எஸ் யூனிவர்சிட்டி பேஸ்ட் ஆன் விச் ஹால் டிக்கெட்ஸ் வில் பி யூஸ்ட் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த டிஎன் செட்டு எம்எஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை விட்ட உடனே இந்த ஆன்லைன் போர்ட்டலில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் மேட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா ஆல் த அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் கண்டிஷன் மென்ஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். வேறு எதுவுமே அந்த நோட்டிஃபிகேஷனில் சேஞ்ச் ஆகாது. ஒன்லி இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இந்த இதில் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாம் 2024க்கு அப்ளை பண்ணவங்க டேட் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ இதை நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தாச்சுன்னா என்ன தெரியுது, எம்எஸ் யூனிவர்சிட்டி சீக்கிரமாக ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது.
ஒன்று டிக்ளேர் பண்ணுறதுக்கு லேட் ஆனால் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்துட்டு தள்ளி போகும். சரிங்களா? ஓகே. அதனால் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க உடனடியாக இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த செட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், இந்த 2 எக்ஸாமுக்கும் நம்ம வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், வெற்றி பெறணும் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.